வைன்பெரி ஹில்லின் ரகசியம். ஒரு காலத்தில் வணக்கம்பாடி எனும் சிறிய கிராமத்தில் 3 நண்பர்கள், ஆனந்தி, வெற்றி மற்றும் சிவசக்தி, தங்களுடைய வீடுகளுக்கு அருகிலுள்ள காட்டில் ஆய்வு செய்ய விரும்பினர். ஒரு பிரகாசமான பிற்பகல், அவர்கள் பைன்பெரி ஹில் அருகிலுள்ள இடத்தில் விளையாடும்போது அவர்கள் ஒரு வித்தியாசமான பாதையை கவனித்தார்கள். அது முன்பு அவர்கள் பார்த்ததில்லை. பாறைகளின் அடியில் மறைக்கப்பட்டு மலைக்கு மேலே செல்லும் சின்ன பாதையாக தோன்றியது. நாம் அதை கண்டறியலாம் என்று வெற்றி கூறினான். அவரது கண்கள் உற்சாகத்துடன் பறந்தது. ஆனால் நாங்கள் இந்த பாதையை முன்பே எப்போதும் கண்டுபிடிக்கவில்லை. மியா பாதையை நோக்கி திணறினாள். சிவசக்தி எப்பொழுதும் துணிவு காட்டுவான், கை காட்டி பறக்க விரும்பினார். அதுதான் நாம் செல்ல வேண்டும் என்பதன் காரணம். எவ்வளவு புதிதாக இருக்கும் என்று யாருக்கும் அறியாது. எனவே அவர்களின் ஆர்வம் வெற்றி பெற்றது. அந்த 3 நண்பர்கள் அந்த பாதையை பின்பற்றினார்கள். கிளைகளை தள்ளி வழிவகுத்தார்கள். அவர்கள் இன்னும் ஆழமாக செல்லும்போது மரங்கள் அதிகமாக உயர்ந்தது. காற்று குளிர்ந்தது. அவர்கள் காற்றின் இசையை மரங்களை ஊடுருவி கேட்க கூடினார். ஆனால் அதிலும் வேறு ஒன்றும் இருந்தது. ஒரு மென்மையான இசை, ஒத்திசைவாய், ஒரு மெல்லிய இசை ஒலி. ஒரு சில நிமிடங்கள் நடந்த பின்னர் அவர்கள் ஒரு சிறிய வட்டாரத்திற்கு வந்தார்கள். அதன் மையத்தில் ஒரு பெரிய கல் இருந்தது. அது கெட்டியில் மூடியது மற்றும் அதன் மேல் புதிதாக செருக்கப்பட்ட உருவங்களை கொண்டிருந்தது. இசை ஒலி பெரிதாகியது. இது மாயையா என்று மியா அருகிலே சென்று அசைகிறாள். அவர்கள் பதில் சொல்ல முன் ஒரு சின்ன கதவு கல்லில் தோன்றியது. அது கூசி சென்று திறக்கிறது. நண்பர்கள் ஆர்வமாக ஒவ்வொருவரும் பார்வைகளை பகிர்ந்தனர் மற்றும் அவர்கள் உள்ளே செல்ல முடிவு செய்தனர். அவர்களின் அதிசயத்திற்கு அந்த கல்லின் உள்ளே ஒரு சூழலான ஒளிரும் அறை இருந்தது. அதில் விசித்திரமான பொருட்கள் நிறைந்திருந்தன. சிறிய தங்க விசைகள், பழைய வரைபடங்கள் மற்றும் பிரகாசமான கிறிஸ்டல்களை. அறையின் நடுவில் ஒரு பெரிய புத்தகம் இருந்தது. அதன் மீது ஒரு தங்கப்பூட்டு இருந்தது. மேக்ஸ் எப்பொழுதும் ஆர்வமாக இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்தான் மற்றும் அதிர்ச்சியுடன் பூட்டு தானாக திறக்கப்பட்டது. புத்தகத்தின் பக்கங்கள் வெவ்வேறு வெற்றிகரமான சித்திரங்களால் நிரப்பப்பட்டிருந்தன. அதிலுள்ள மாயா உயிரினங்கள், மறைக்கப்பட்ட செல்வங்கள் மற்றும் ரகசிய இடங்கள் பற்றி. ஆனால் ஒரு பக்கம் சிறிது அத்தனை பெரிதாக இருந்தது. ஒரு ஒளிரும் நதியின் படம். அதன் மீது ஒரு குறிப்பு: செல்வத்தின் திறவுகோல் உங்கள் இதயங்களுக்குள் உள்ளது. அது சரி, இது ஒரு புதிர். பெண் சொன்னான். நாம் செல்வத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அவர்கள் அந்த புத்தகத்தில் உள்ள வரைபடத்தை பின்பற்றி, அது அவர்களை காட்டில் உள்ள ஒரு மறைவு ஆற்றின் பக்கம் எடுத்துக்கொண்டு சென்றது. அவர்கள் அதனை அணுகும்போது ஆறு திரும்பி வரும் கர்டன்ஸ் போல பிளவானது. அதன் பின்னால் ஒரு சிறிய குகை வெளிப்பட்டது. அந்த குகையின் உள்ளே ஒரு பெட்டி இருந்தது. அது தங்க வெளிச்சத்தில் ஒளிர்ந்தது. இப்போது அவர்களும் அந்த பெட்டியை திறந்து ஒரு ஒளிரும் கல்லை கண்டுபிடித்தார்கள். அது ஒரு நட்சத்திரத்தின் வடிவில் இருந்தது. அவர்கள் அதை தொட்டவுடன் இசை ஓசை நிறுத்தப்பட்டது மற்றும் கல் இன்னும் பிரகாசமாக ஒளிந்தது. ஒரு குரல் அவர்களிடம் கேட்டு, "சுற்றங்கம் உண்மையான செல்வம் மற்றும் புதிய இடங்களை ஆய்வு செய்யும் துணிவு உண்டு." நட்சத்திரம் அவர்களது கைகளில் பாதுகாப்பாக இருந்தபோது நண்பர்கள் மீண்டும் பைன்பெரிகிலுக்கு திரும்பினர். அவர்கள் அந்த மலைக்கான ரகசியத்தை கண்டுபிடித்தனர். அது வெறும் மறைக்கப்பட்ட செல்வம் அல்ல, ஆனால் உண்மையான பொருள் நமக்கு தெரிந்ததும் அதுதான் நண்பர்களுடன் பகிரும் சிறந்த பயணங்களின் நினைவாக இருந்தது. அந்த நாள் முதல் பைன்பெரி ஹில்லுக்கான பாதை எப்போதும் திறந்திருந்தது. புதிய பயணங்கள் ஆரம்பிக்க தயாராக. கதை முடிவு.